அதான் சொல்லியாச்சு, சொன்னதே திருப்பி சொல்லிருக்கு. அடுத்து சொல்லு. அதுதான் பைப் போட்டு தண்ணி வர சொல்லி ஏற்பாடு பண்றாங்க. சரி, சரி. அதான் துணைவியாரை விட்டு இதெல்லாம் எழுதி கிராம மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடு, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்றேன். நீயே பண்ணிடு, இவரே பண்ணிடலாம்ல எல்லா வசதியும். காந்தி ஜெயந்தியை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் புத்தூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 3.5 ஆண்டுகளாக குடிநீருக்கு போராடி வருவதாக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் அமைச்சர் பொன்முடியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். குடிநீர் பிரச்சனையை இதுவரையில் தன்னிடம் எடுத்து வரவில்லை என தெரிவித்த அமைச்சர் உடனடியாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். அதான் சொல்லியாச்சு, சொன்னதே திருப்பி சொல்லிருக்கு. அடுத்து சொல்லு. அதுதான் பைப் போட்டு தண்ணி வர சொல்லி ஏற்பாடு பண்றாங்க. சரி, சரி. அதான் துணைவியாரை விட்டு இதெல்லாம் எழுதி கிராம மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடு, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்றேன். நீயே பண்ணிடு, இவரே பண்ணிடலாம்ல எல்லா வசதியும். சரி, சரி. ஐயா தண்ணி பிரச்சனை மட்டும்தான் சொல்றேன், வேற எதுவும் ஐயா. அது இல்லாம தான் இருக்கு ஐயா. பிரச்சனை கண்டிப்பா பைப் மூலியமா கொண்டாந்து இந்த அங்க இருக்கிற 5 டேங்குக்கும் தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். அதான் அவருடைய முக்கியமான கோரிக்கை. அது சொல்லியிருக்காரு, அதை செஞ்சு கொடுப்போம். மகளிர் 3 வருஷமா போராடிட்டு இருக்க ஐயா இந்த தண்ணி பிரச்சனைக்கு. யாருமே செவி சாய்க்க மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன நீ 3 வருஷமா போராடி எங்க போராட்டம் என்கிட்ட பார்த்தோன்னே கேள்வி. இப்பதான் சொல்ற, அதுவே சொல்லல, இப்பதான் சொல்ற. அதையும் முதல்ல தண்ணி கொடுத்துருக்குறான், முதல்ல எல்லாம் தண்ணி கொடுத்துருக்குறான். இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள இங்க எல்லா டேங்குக்கும் குடிநீர்